நாம் ஆபிரகாமுடைய 13வது பயணத்தை கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்துக்கு பேர் கண்ணீர்களின் பயணம். அந்த கண்ணீரின் பயணத்தில் 3 பகுதிகளாக அதை பார்க்கிறோம். ஒன்று அழுகின்ற ஆபிரகாம், ஏப்ரஹாம் த மோனர். ஆபிரகாம் அழுகிறார். அதனால் அழுகை என்பது அவிசுவாசத்தின் அடையாளம் அல்ல. விசுவாசிகளின் தந்தையை அழுதிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் புலம்பி அழுதான் போட்டிருக்குது, புலம்பி அழுதான் போட்டிருக்குது. ஆகவே அழுகை என்பது அவிசுவாசத்தின் அடையாளமோ, அழுதுட்டு அவங்க விசுவாசியோ இல்லை அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. துக்கம் வந்தால் அழுதுட்டால் நல்லது. துக்கம் வந்துட்டு அப்படியே அழாது மூச்சை பிடிச்சி வச்சு அப்புறம் 3 மாதம் வரைக்கும் ஒப்பாரி வச்சுன்னு நடக்குது. ஆள் செத்து போச்சா வீட்டில் நல்ல கூப்பாடு போடுன்னு விட்டுணும், அவ்வளோதான். அழலைன்னா 4 அறை கொடுத்தாது அழ வச்சிடணும், அழட்டும். என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசில் நாட்டிட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு இளம்பெண், அவளுடைய கணவன் இராணுவத்தில் அடிபட்டு இறந்துட்டான். அந்த பாடியை வீட்டுக்கு வந்துட்டாங்க. மனைவி அப்படி ஸ்டக்காகி உட்காந்துருக்கிறா. வாலிப மனைவி, கணவன் இராணுவத்தில் செத்து போயிட்டான். அவனை பாடியை வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோரும் அழுறாங்க. அவன் மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லோரும் பார்த்தாங்க. இவளை அள வைக்க என்னென்னோ ட்ரை பண்ணாங்க, முடியலை. கடைசியில் அவளுடைய குழந்தை பிறந்த அந்த குழந்தைய தூக்கி அவன் மடியில் போடுவாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவளுக்கு துக்கம் தாழாமல் அழுவா. கணவன் செத்து போயிட்டதை எதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் அழுதுட்டான்னா பின்னாடி அந்த சும்மா குறையும். ஆமாம், ஒரு டெத்துன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் நம்மளை பார்க்க வராங்க தெரியுங்களா, அழுது கூட நேரம் இருக்காது. என்ன பண்ணுவோன்னா அவங்க பார்த்தா எதாவது நினைப்பாங்களே, இப்படி உட்காந்து 4 நாளைக்கு அப்புறம் ஒருத்தனும் வரமாட்டான் அந்த பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் முழுதும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அது மனுஷன் 4 நாள் தான் உட்காந்துருப்பாங்க. கூட எவ்வளோ வேண்டியவங்கனாலும் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எப்போதும் கூட இருக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஆகவே ஆபிரகாமும் அழுதார். அழுகை என்பது அவிசுவாசம் அல்ல. 2வது நான் கடந்த முறை கவனித்தேன். 2வது ஆபிரகாம் பரதேசியாகிய ஆபிரகாம். 2வது இதில் கற்றுக்கொள்ள பாடம் இருந்த பயணத்தில் ஏப்ரஹாம் த சோஜானர். இது ஏப்ரஹாம் த மோனர். இது சோஜானர். ஆபிரகாம் யார்? முதல்ல கவனித்தோம், அழுகின்ற ஆபிரகாம். இப்போது ஆபிரகாம் யார்? அழுகின்ற அந்த நிலையிலும் ஆபிரகாம் ஒன்றை மறக்கவில்லை. நான் யார்? ஒரு பரதேசி. துக்கங்கள் வரலாம் வாழ்க்கையில். வரும்போது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நான் யார் தான் இந்த உலகத்தில்? ஒரு பரதேசி. இந்த உலகம் எனக்கு சாசு. இந்த உலகத்தின் துக்கங்கள் கொஞ்ச நேரம் வலிக்கும். அடிபடும்போது எல்லாருக்குமே வலிக்கும். வலிக்காத யாருமே இருக்க முடியாது. வலிக்கலன்னு சொன்னால் அது பொய். வலிக்கும். ஆனால் அதையே வலியாக ஆயுசு முழுதும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, நான் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கு காரணம் ஒரு 3 வயது பெண் குழந்தையின் மரணம் தான் எனக்கு கர்த்தருக்குள்ளே திருப்பிட்டு. அந்த குழந்தை இறந்து 84. சரி, இப்போ அந்த குழந்தை இருந்திருந்தால் அவளுக்கு ஏறக்குறைய ஒரு 30-32 வயசு இருக்கும். இந்த வயதில் உள்ள பெண் பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்கும். கஷ்டம்னா அவங்க இருக்காங்களேன்னு கஷ்டம் இல்லை. சரி, நம்ம பொண்ணு இருந்தால் இப்போ இவ்வளோ தூரம் இருந்திருப்பாள், திருமணம் ஆகிருக்குமே, வேலைக்கு போயிருப்பாள், படிக்க வச்சுருப்போமே. இது இயல்பு தான் மனுஷனுக்கு. ஒன்றும் பெரிய, ஏன்னா யாரும் தேவதூதர்கள் இல்லையே, மனுஷன் தானே. பார்க்கும்போது நிறைய பேர் தினகரனை ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. அவர் இவாஞ்சலின்னு சொன்னாலே அழுவார். உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஊழியக்கார செத்து போகிற பொண்ணு ஒப்பாரி வைக்கிறானே. ஒரு தகப்பனுக்கு தான் அந்த வலி தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சும்மா எது வேணால் கல் எடுத்து அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பாடுகள் வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வலி. நான் ஒருபோதும் அவரை கஷ்டப்படவே மாட்டேன். ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை. அந்த பிள்ளையை நினைக்கிறதும் வருத்தம் இல்லை. ஆனால் அதை தாண்டி முடங்கி போயிடலை. என்ன பண்ணாங்க, தாண்டி மேலே வந்தாங்கல்ல, அதுதான் முக்கியம். முடங்கி போயிடக்கூடாது. வலி எல்லாருக்குமே உண்டு. நான் இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது யோசிப்பேன், நம்ம பொண்ணு இருந்தானே இந்த அளவுக்கு இருந்திருப்பாள், அப்போ இப்படி இருந்திருக்குமே. இதெல்லாம் தோணுவது இயல்பு தான். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. நமக்கு என்ன தெரியணும், இந்த உறவு இந்த உலகம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் ஒரு பரதேசி. நான் யார்? ஒரு சோஜானர். நான் எங்கே போயிட்டுருக்கிறேன்? அந்த தேசத்து நோக்கி போயிட்டுருக்கிறேன். இந்த தேசத்தில் உள்ள இந்த வாழ்க்கையில் உள்ள வலிகள் வேதனைகள் என்னை பாதிக்கும் தான். ஆனால் அது என்ன செய்யக்கூடாது? என்னை முடக்கி விடக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? என்ன செயலற்று போயிடக்கூடாது. அதுதான் ஆபிரகாம் இந்த பயணத்தில் கற்றுக்க 2வது பாடம். என்ன? அந்த 4ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் என்ன பண்ணுறான் பாருங்க. ரோஸ் அப். பிரேதம் இருந்த இடத்துலேருந்து என்ன பண்ணா, அங்கேயே உட்காந்து சாராள் கழுத்தை கட்டி ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அழுதார். ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறா தெரியுங்களா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மனேகர்கிட்ட ஒரு குணம் இருக்குது. ஒரு நஷ்டம் வந்து விட்டால் அதையே நினச்சி பூரகரமாகிட்டே இருப்பாங்க. எனக்கு இயல்பாகவே, அது ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லை, இயல்பாகவே எனக்கு ஒரு புத்தி இருக்குது. இந்த பெண்ணு கீழே கை தவறி விழுந்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஐயோ பெண்ணு போயிட்டேன்னு பார்க்க மாட்டேன். இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு தான் யோசிப்பேன் நான்.
இந்த பெண்ணு கீழே வந்து டிப் அடிபட்டுன்னு வச்சுங்களேன், இது எழுத முடியாது. அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, சரி ஒரு வேளை கீழே விழும்போது டிப்பில் அடிபட்டுட்டா அடுத்தது போர்டில் எப்படி எழுத போகிறோம்? அது விழுந்ததை யோசிக்காமல் அதுக்கு அடுத்தது அதை தான் யோசிப்பேன் நான். ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா, பெண்ணு விழுறதுக்குள்ளே இவன் விழுந்துருவான், ஐயோ பெண்ணு போச்சு அவ்வளவுதான். எப்போ யோசிக்கணும்? அதை விழுவதற்கு முன்னாடி பத்திரமா வச்சுருக்கணும். அதை விட்ட பிறகு ஐயோ விட்டேன்னா யாருக்கு என்ன லாபம்? ஆபிரகாம் வந்தார், அழுதார், என்ன பண்ணா தெரியுங்களா, பணத்தை விட்டு எழுந்திருக்கிறார். பாருங்களேன், பேதுரு நமக்கு ஒரு நல்ல உதாரணம். தபித்தாள் செத்து போயிட்டாங்களே சொல்லுவாங்க, அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. பேதுரு போவார், இப்போ என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுங்களா, பணத்தை பின்னாடி வச்சு ஜெபம் பண்ணுவார். பிணத்தை பார்த்து ஜெபம் பண்ணலை. வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். 40 வாசிங்கம்மா. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி. அப்படின்னா பிணத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? பின்னாடி. பிணம் இருக்குது தான், பிணம் இருக்க வேண்டிய இடம் எங்கே? முன்னாடி இல்லை, பின்னாடி இருக்கணும். அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குது? கர்த்தரை வைக்கிறார். தேவனை பார்த்து ஜெபம் பண்ணி திரும்பி பணத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. நம்ம பணத்தை கழுத்தை கட்டி அழுதுட்டு உட்காந்துருக்குறோம். இழப்புகள் எங்கே இருக்கணும்? முதுகுக்கு பின்னாடி இருக்கணும். முகத்துக்கு முன்னாடி இழப்புகளை ஈடுகட்டுகிற தேவன் இருக்கணும். அதுதான் ஆபிரகாம் செய்கிறார். என்ன பண்ணார்? ஹி ரோஸ் ஃப்ரம் அந்த கார்கேஸ், அந்த பிணத்திலிருந்து என்ன பண்ணுறார்? அவர் எழுந்திருத்தார். ஏன்? செத்து போச்சு, அழுதாச்சு. இதுக்கப்புறம் காலம் முழுதும் அழுதுட்டா உட்காந்துருப்போம். என்ன செய்ய வேண்டும்? பணத்தை பின்னாடி வை, பிரச்சனையை முன்னாடி வை, இல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற தேவனை முன்னாடி வைக்கணும். அவர் மிக அற்புதமான ஒரு உதாரணம். பேதுரு என்ன பண்ணார்னா, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பணத்தை அவருக்கு அர்த்தம் என்னென்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் எனக்கு என்ன, பிரச்சனையை தீர்க்கிறேன் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நான் அவரை பார்த்தேன்னா பிரச்சனை பெருசாக தெரியாது, பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தால் எது தெரியும்? பிரச்சனைகள் தான் பெரிதாக தெரியும். ஆபிரகாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? அவர் பிணத்தை விட்டு எழுந்து வாசிங்கம்மா. தபித்தாளே எழுந்திரு என்றார். இல்லைம்மா, தேங்க்யூ. அவர் சாராலே எழுந்துருன்னு சொல்லியிருக்கணும். அவர் விக்கில் சோர்த்தா இருந்தால் தான் பண்ணியிருப்பார். என்னதான் விசுவாசியம் தந்திருந்தாலும் அது தோணலை. பாருங்களேன். தேங்க்யூ சிஸ்டர், உங்களுக்கு கரெக்டாக தோணி இருக்குது அது. வாசிங்கம்மா. 23ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அப்படின்னா முதல்ல கற்றுக்கொள்ள ஒன்றாக துக்கத்திலும் ஆபிரகாம் பரதேசி என்பதை மறக்கல. போய் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு? நான் எப்படி இருக்கேன் உங்கள் நடுவில்? நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் ஊருக்குள்ளே வரும்போது என்ன இருந்தது அவருக்கு? ஊர் என்ற இடத்தை விட்டு புறப்பட்டு அவர் வரும்போது அவருக்கு என்ன எண்ணம் இருந்ததுன்னா, நான் யார்? ஒரு பரதேசி தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:9. எபிரேயர் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. எப்போ அழைக்கப்பட்ட போது ஆபிரகாம் யாரு? பரதேசி. இப்போ ஆதியாகவும் எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. எங்கே கண்டாங்களா? தூரத்திலே கண்டு விசுவாசித்தார்கள். ஆனால் கிட்ட வரல. எங்க இருக்குது? தூரத்தில் தான் இருந்து அதை கண்டு நம்பி அவை அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. எப்போ அறிக்கையிட்டு மரித்தார்கள். எது வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு? சாகிற வரைக்கும். இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நான் அந்நியனும் பரதேசி. எபிரேயர் 11:9 ஆபிரகாம் புறப்படும் போது என்ன சொன்னாரு? அந்நியனும் பரதேசியும் என்று என்ன பண்ணாங்க? புறப்பட்டு வந்தாங்க. இப்போ சாராள் மரித்த போது எவ்வளவுன்னா 62 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 62 ஆண்டுகள் ஆகிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சாராள் மரிப்பதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அழைக்கும் போது சாராளுக்கு 65 வயசு. இப்போ எத்தனை வயசு? 127. எத்தனை ஆச்சுது? 62 ஆண்டுகள். இந்த 62 வருஷத்துக்கு அப்புறமும் ஆபிரகாம் மாறவே இல்லை. நம்ம எடுத்துங்களேன், ஊழியத்துக்குள்ளே வரும்போது விசுவாச வாழ்க்கும் போது பண்டாரம் பரதேசியாக வந்தோம். ஆனால் 4 வருஷம் ஊழியச்சோன்னா பணக்காரன் ஆகிடுறோம்ல. ஆமேன். இதெல்லாம் சத்தமே வராதுன்னு தெரியும் எனக்கு. வரும்போது பென்னிலெஸ்ஸாக வந்தோம். இன்றைக்கி டாலரில் குவியுது நம்மகிட்ட. இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நாம் அந்த பரதேசிங்கிறத கன்வீனியண்ட்டாக மறந்துடுவோம்.
இன்னும் சொல்ல போனால் நம்ம பரதேசியாக இருந்தது தெரிஞ்ச 4 விசுவாசி சபையில் இருந்தான்னா அப்பப்போ அவன் குத்துவான், இவர் இருந்த நிலை எனக்கு தெரியாதா, அதனால் முதல்ல அவனை வெளியே கலப்புறதுக்கு வேலை பண்ணுவான் சபையிலிருந்து. அவன் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நான் இந்திரநாக்கம் சந்திரநாக்கம் சிவலஸ்வனோட பிறந்த நாக்கம் நான் ஒரு மாதிரி அங்கேருந்து நக்கலாக பார்ப்பான், தள்ளுறாரு பாடுறா தலைவருன்னுவான். பார்த்த உடனே நமக்கு ஆவி உள்ளே போயிடும்ல. அதனால் இவன் என் கண்களுக்கு முன் இருக்கும் வரைக்கும் இந்த கதை நடக்காதுன்னா என்ன பண்ணோம், அவனை பேத்து விடுறதுக்கு புல்டோசர் ரெடி பண்ணுவாள். சபையில் இவன் இருக்கக்கூடாது, அப்படி தானே பண்ணுறோம். அன்னைக்கு 62 ஆண்டுகள் ஆபிரகாம் அவன் புறப்பட்ட போது பரதேசி என்று அவன் புறப்பட்டு வந்தான். 62 வருஷம் கானானில் வந்து அவன் என்ன சொல்ல, இவன் பரதேசின்றான். ஆனால் ஹெப்ரோன் மக்கள் என்ன சொன்னான் தெரியுங்களா, எங்கள் பிரபுக்களில் நீ ஒருவன். ஆபிரகாம் பற்றி அவன் அந்நியன் என்ன சொல்கிறான், நீ யார், எங்கள் பிரபுக்களில் எங்களுக்கு நீ சமமானவன். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நான் பரதேசி தான். ஆமாம், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சீமான் தான் போட்டிருக்குது. சீமானாக இருந்தவர் அந்த சீமான். இப்போ 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலேசார் பற்றி சொல்லும்போது சொல்லுவான், என் ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பெரிய, இதெல்லாம் பின்னாடி சொல்கிறான். முன்னாடியும் சொன்னாங்க, பின்னாடியும் சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் மனதுக்குள்ள அவன் யார் தெரியுங்களா, ஒரு பரதேசி என்பதை அவன் ஒருபோதும் மறக்கவே இல்லை. ஒரு பரதேசி என்றால் சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா, அவன் உலகத்து காரியங்களில் ஈடுபட மாட்டான். நான் யார், வேறு ஊருக்காரன், நான் ஏன் இந்த ஊர் வேலையை போய் தலையிடுறேன். எரேமியா 14ஆம் அதிகாரம், எரேமியா 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. ஜெர்மையா சாப்டர் 4, எரேமியா 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே. என்ன சொன்னாங்க, பாவம் பண்ணிட்டோம் தான், அக்கிரமம் பண்ணிட்டோம் ஐயா. ஆனாலும் என்ன சொல்றான், இஸ்ரவேலின் நம்பிக்கை. கர்த்தரை பார்த்து பேசுகிறான், இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும். கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், பரதேசி மாதிரி இருக்கிறாராம். ஆபத்தில் இவன் இருக்கிறான், கர்த்தர் விரோதமாக தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்காருன்னு சுட்டி காட்டுகிறான். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் ரட்சகரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்கின வழிப்போக்கனைப் போலவும் இருப்பானேன். எங்களுக்கு உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, எங்களோட போகாதீங்க ஆண்டவரேன்னு புலம்புறான். பாருங்களேன், தேவன் நமக்கு புலம்புகிறான். தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா, தேசத்தில் அவர் ஒரு பரதேசி, ராத்தங்க இறங்கின ஒரு வழிப்போக்கன். பரதேசன் என்ன பண்ணுவான், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு ஊருக்குள் வருகிறான், சாயங்காலம் ஆகிட்டு என்ன பண்ணுவான், அந்த ஊர்லேங்க ஒரு மரத்தடி இல்லைன்னா ஏதோ வீட்டு தென்னையில் என்ன பண்ணுவான், ராத்திரி கொஞ்சம் தங்கி இருப்பான், கையில் இருக்க மூட்டையை அவித்து ஏதாவது சாப்பிடுவான், அங்கேயே தூங்குவான். காலையில் இருந்தால் என்ன பண்ணுவான், மூட்டையை கட்டி போயிட்டே இருப்பான். அவன் தானே பரதேசி. எப்படிப்பட்டவனா, ராத்தங்க இறங்கின வழிப்போக்கன். ராத்திரி மாத்திரம் தங்கிட்டு போகிறவர், ராத்திரி ஊரில் தங்கியிருக்கான்னு வச்சிங்களேன், அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஊரில் ஏதோ 2 குடும்பத்துக்கு அடிதடி, இல்லை 2 இனத்துக்கு ஒரு கலவரம்னா இவன் அதில் எட்டி பார்ப்பானா, நமக்கு என்னத்துக்கா வம்பு, விடிஞ்சா அடுத்த ஊருக்கு போகிறோம், நமக்கு என்னத்துக்கு இந்த வேலை. நீங்களும் நானும் இப்படி பரதேசின்னு வசம் சொல்லுத, என்னைக்காவது இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணியாவது பார்த்துருக்குறோமா, சூசைட் பண்ண சொல்லதுக்காக, சரியா? என்னைக்காவது இந்த உலகம் எனக்கு சாஸ்வதம் இல்லை, எப்போ கற்றுக்க விட்டாலும் ஆமையனேசுவார் ஒரு துண்டை உதறி தோளில் போட்டுட்டு போயிடுவோங்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும். அதுதான் ஆபிரகாம் கற்றுக் கொடுக்குற பாடம். விசுவாச வாழ்க்கையை தொடங்கும் போது எல்லாருமே சொல்லுவான், நான் குப்பை, நான் கார்பரேஷன் லாரில் இருக்க வேண்டிய ஆளெல்லாம் சொல்லுவான் நம்ம ஆள். ஆனால் 4 நாள் இந்த வசனம் ஊறி கொஞ்சம் செழிப்பு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், அப்புறம் பரதேசின்னு சொல்ல மாட்டான். அப்புறம் அவனுடைய பழைய வாழ்க்கை தெரிஞ்சால் கேவலம்னு அதை மூடத்தான் முயற்சி செய்வார்களே தவிர என்ன செய்ய மாட்டான், எங்கள் கத்தை எங்கேருந்து என்னை தூக்கி எடுத்தான்னு சொல்லவே மாட்டான். ஆள் சொன்னால் அவனுக்கு கேவலம் இல்லை. ஏன்னா பிறக்கும் போதே எல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆபிரகாம் மிக அற்புதமான ஒரு தேவ மனிதன். ஏப்ரஹாம் தி சோஜானர். அவன் யார், ஒரு பரதேசி, ஒரு நாடோடி. அவனுக்கு என்ன தெரியும், நான் இந்த ஊரில் தேசத்திலே நான் ஒரு பரதேசி, இரவு மாத்திரம் தங்குவதற்கு இறங்குகிற ஒரு வழிப்போக்கன். விடிஞ்சா என் கடை முடிஞ்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதானே. அவனுக்கு விடிஞ்சா போச்சு, நமக்கு அடைஞ்சா போச்சு. நம்ம வாழ்க்கை அடைஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. ஆனாலும் என்ன செய்கிறோம், என்னவோ இந்த உலகத்தை வாரி சுருட்டி மேலே கொண்டு போகிற மாதிரி தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த எண்ணம் போக வேண்டும். நீங்களும் நானும் ஒரு பரதேசி என்பதை. தொடக்கத்திலும் ஆபிரகாம் பரதேசியாகத்தான் இருந்தான். 62 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யலை, அவன் தன் சிந்தையை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் இன்னும் யார் தான் பரதேசி, ஆனால் அவன் பரதேசி இல்லை.
இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரையே கர்த்தர் யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொந்தமாக கர்த்தர் வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையே ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? நான் ஒரு சோஜானர், நான் யார்? ஒரு பரதேசி, ஐ எம் an alien, நான் ஒரு அந்நியன் என்று அவனால் சொல்ல முடியுதே. சொந்தமாக இருந்ததையே அந்நியன் என்று சொல்லுகிறான். சொந்தமாக இல்லாததை நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அப்படியான எப்போவுமே இந்த தாட் இருக்கணும். இந்த ஊழியம், கற்றுக் கொடுத்த கிருபைகள், கற்றுக் கொடுத்த தாளந்து, இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் எதுவும் போட்டு தான் போக போகிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும்ல. நிறைவான கத்தை நமக்கு உள்ள வரும்போது என்ன ஆகிடும்? இதெல்லாம் தானாக போயிடும் இல்லையா? போக மாட்டேங்குது. இன்னும் என்ன செய்யலாம்? ஊழியத்தை என்னென்னா, வாலிப நாட்களில் இருக்கிற ஊழியர்களுக்காவது நமக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லி போராடுவதில் தப்பு இல்லை. ஆனால் வயோதிகம் உள்ள ஊழியர்களுக்கு கூட என்ன ஒன்று தெரியுங்களா? அந்த இடத்த விட்டு கொடுக்க மனசு இல்லை. எவனாவது வந்துட்டான்னா உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். பெரிய ஏரோது இருந்தார் இல்லையா? பெரிய ஏரோது இருக்கிறானே, அவன் வந்து இஸ்ரவேல் அந்த பலஸ்தீனா முழுவதுக்கும் அவன் ராஜா. ஆக்சுவலாக இந்த கலிலியா முழுவதுக்கும் அவன் ராஜா தான். அவனை அப்போது இருந்த சீசர் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த ஏரோதுக்கு பிள்ளையாக பிறக்கிறத விட ஏரோது வீட்டில் பன்னியாக பிறக்கலான்னு சொல்லுவான் அவன். ஏரோதுக்கு பிள்ளையாய் பிறப்பதை பார்க்கலும் ஏரோதுக்கு என்னவாக இருக்கலாம்? ஏரோது வீட்டில் போய் பன்னிக்குட்டியாக இருக்கலாம். ஏன்னா தன் பிள்ளைகள் எங்கே தன்னுடைய பதவிக்கு வந்துடுவாங்கன்னு 3 பேரை கொண்டான் அவனே. அவன் பிள்ளைகள் தான். அவன் பிள்ளை மகனில் யாராவது ஒருவன் கொஞ்சம் துடிப்பாக செயல்படுறானோ ஏரோது பார்த்துட்டே இருப்பான். இந்த பையன் கொஞ்சம் துருதுருன்னு வரான். நமக்கு வந்து நம்ம பாஸ்டர்ஸ்லாம் நல்லவங்க. அடுத்த பிள்ளை துருதுருப்பாக வந்தால் தான் பார்ப்பாங்க. அவங்க பிள்ளை துருதுருப்பாக வந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணியாவது ஆராதனை நடத்தி கொடுப்பாங்க. அடுத்த பிள்ளை எவனா தலை தூக்கினா தான் வேரில் வெண்ணி ஊற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஏரோது நம்மளை விட கில்லாடி அவன். அவன் பிள்ளைகள் எழுந்திருக்கும் போதே பார்ப்பான். அவன் கொஞ்சம் ஒரு மாட்டு துருத்துருன்னு வரான். எங்கே நம்ம கொண்டுட்டு இவன் ராஜாவை வந்துடுவானா, இவன் முந்தி கொண்டுவான். அப்படி அவனுக்கு 5 ஆண் பிள்ளைகளில் 3 பேரை கொண்டான். அப்படி அவன் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகள் இருக்கும்போது 3 வாலிப பிள்ளைகளை கொண்டான். அதுக்கு தான் அந்த சீசர் சொல்லுவான், இந்த ஏரோதுக்கு மகனாக பிறந்தோட ஏரோ வீட்டில் பண்ணியாக பிறந்தா கூட விட்டு வைப்பான் போல் இருக்குது, பையனாக பிறந்ததுக்கு சாவடிக்கிறானே. அப்படியானால் வயது முதிர்ந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா ஏரோது பற்றி? பெரிய ஏரோது படிச்சிருக்கீங்களா? அவருடைய ஒரு கதை என்னென்னா, அவன் மறிக்கும் தருவாயில் இருக்கிறான். ஏரோது மறிக்கிற அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த ஸ்டேஜ்லேயே மரணப்படுக்கையிலையும் ஒரு பையனை கொண்டிருக்கிறான். அது ஒரு சிலர் வந்து வாலிபத்தில் துடுக்கா இருப்பானுங்க. வயசாக ஒரு நிதானம் வரும் இல்லை. ஏரோதி மாதிரி ஆளுக்கு கடைசி வரைக்கும் நிதானம் வரவே இல்லை. அவன் வியாதி படுக்கையிலிருந்து மரணத்துக்கு நோக்கி டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்து போயிடுவேன்னு. அந்த ஸ்டேஜில் ஒரு 3 பேரில் ஒருத்தனை அப்போ தான் கொண்டிருக்கிறான். எனக்கு முன்னாடி இவன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொண்டுட்டான். கொன்னது மாத்திரமில்லை, ராஜா வைத்தியர்கள் சொல்லிட்டான் இந்த நாளுக்குள்ளே நீ செத்து போயிடுவேன். என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் இஸ்ரவேலில் உள்ள சிறந்த வேத பண்டிதர்கள், ஞானிகள், பரிசுத்தவான்கள் 100 பேரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். எதுக்குன்னா, நான் செத்த உடனே 100 பேரையும் கொன்னுடு. அப்போது இஸ்ரவேல் முழுவதும் அவனுக்காக அழுவும்ல. அப்போது எனக்காக அவங்க அழுதமாக நான் எடுத்துக்கிறேன். இவன் செத்தா இவன் அழமாட்டான். என்ன மாதிரி வக்கரித்து போன புத்தி பாருங்களேன். 100 பேரை என்ன பண்ணு, நீ கொன்னுட்டா இஸ்ரவேல் முழுவதும் ஒப்பாரி வைக்கும்ல. ஐயோ 100 ஞானி அழுவாங்கல்ல. அது நான் என்ன நினச்சிப்பேன், இந்த மாதிரி புத்திகள் அவனை இருப்பானா பாருங்களேன். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, அவன் செத்த போது அவங்கள கொல்லலை. இவன் அந்த சட்டம் போட்டான் இல்லையா, இவன் அப்படி சொல்லி வச்சுருந்தான். ஆனால் இவன் செத்த உடனே அவங்கள கொல்லலை, அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க வரலாற்றில். அப்படின்னா வயது ஆனால் கூட நிறைய பேருக்கு புத்தி நல்லதாக வராது. அது ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவன் தொடக்கத்தில் பரதேசி என்று சொன்னான். யோசித்து பாருங்கள், தாவீதுக்கு 2 சோதனை வந்தது. ஒரு சோதனை அவருக்கு ஏறக்குறைய 40 அல்லது 45 வயதுக்குள்ளே வந்திருக்கணும். பச்சைபால் சோதனை. பச்சைபால் பிரச்சனை அவருக்கு வரும்போது ஏறக்குறைய 40 to 45 இயர்ஸ் தாவீதுக்கு. அடுத்தது அவனுடைய இராணுவத்தை எண்ண வேண்டும் நினைக்கும் போது அவனுக்கு 70 வயசு. 45 வயசில் ஒரு சோதனை வந்தது, 70 வயதில் ஒரு சோதனை வந்தது. 45 வயசில் அந்த 70 வயசில் வந்த சோதனை வந்திருந்தால் தாவீது என்ன சொல்லி பார்த்துறீங்களா? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை போராட்டு, நாங்கள் என் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை. ஏன்னா அந்த வயசில் அவருக்கு என்ன இருந்தது? கர்த்தரைத்தான் சார்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய இராணுவத்தை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். 70 வயசில் 10 அவர் ஸ்நானம் பண்ணுறதை அவர் பார்த்துருந்தான்னா நீ தப்பு பண்ணிட மாட்டான். ஏன்னா தாவீதுக்கு உடம்புல அனலே இல்லாமல் போச்சுன்னு 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2-3 வருஷத்தில் வாசிக்கிறோம். அனல் இல்லாத காலத்தில் பசைவாளை பார்த்துருந்தானா தாவீது தப்பே பண்ணியிருக்கான். என்ன சொல்லியிருப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு கையை தூக்கி படுத்திருப்பான்.
அந்த சோதனை மாறி வரும்போது ரெண்டுலேயும் விழுந்தார் பாருங்களேன். அந்த சோதனை திரும்பி வரும்போது 45 வயசில் வந்த சோதனை 45 வயசில் தான் வரும், 70 வயசு வரை 70 தான் வரும். இது மாற்றி என்ன பண்ண சொல்லுவோம், அது மாத்திரம் மாற்றி வரும் தான், நான் தப்பியிருப்பேனே, நீ எங்கே விழுவன்னு தெரிஞ்சு தானே கர்த்தர் அனுப்புவார். எந்த நேரத்தில் எதை அனுப்புனா அப்படின்னா 45 வயசில் சொன்ன தாவீதுக்கு 70 வயசில் சொல்ல முடியல. 45 வயசில் சொன்னார் சில குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து. அப்போது 45 தொடங்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்லலாம், நான் பரதேசி. ஆனால் முடியும் போதும் ஆபிரகாம் மனசுக்குள்ள என்ன தான் இருக்குது, ஐ எம் a sojourner, நான் யார், ஒரு பரதேசி தான். இதுதான் ஆபிரகாமுடைய கற்றுக்கொள்ள மிக முக்கியமான படம். ஏப்ரஹாம் த sojourner. ஒன்று என்ன, துக்கத்திலும் பரதேசி என்பதை மறக்காதவர். அடுத்தது, துக்கத்தில் அவன் என்ன செய்யலை, மூழ்கி விடவில்லை. 3ஆம் வசனம் பார்த்து தெரியுங்களா, பிணத்தை விட்டு என்ன பண்ணானா ஆபிரகாம், எழுந்தான் போட்டுருக்கார் கர்த்தர். ஏப்ரஹாம் ரோஸ், ஆபிரகாம் எழுந்தான். துக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, துக்கம் வரலாம், வரும்போது என்ன மறக்கக்கூடாது, நான் யார், இந்த உலகத்தோடு சார்ந்தவன் அல்ல, உலகத்தோட நிகழ்ச்சிகள் நான் துக்கப்படுத்தும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த துக்கத்தில் மூழ்கி விட மாட்டேன் என்று எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் கருத்து என்ன, பரதேசி என்பதை மறக்கக்கூடாது, நாம் பரலோகவாசி என்பதை மறக்கக்கூடாது. இரண்டாவதாக நான் என்ன செய்யணும், துக்கம் வரும், துக்கம் வரும்போது என்ன செய்ய மாட்டேன், அப்படியே மூழ்கி விட மாட்டேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings chapter 4 and verse 1. 2 ராஜாக்கள் 4:1. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, முத அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், முத அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, என்ன ஞாபகம் இருக்குதுல்ல, இந்த வசனத்தில் என்ன ஞாபகம் இருக்குது, அதில் ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஒரு வார்த்தை ஒரிஜினலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, மலையாளத்திலிருந்து, கேத்தலிக் பைபிளில் இருக்குது, நம்ம தமிழ் பைபிளில் மாத்திரம் இல்லை, கதறி அழுதாள்னு இருக்கும் அந்த வசனத்தில். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற, தீர்க்கதரிசிகளில் புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாக இருந்தவள் எலிசாவிடத்தில் வந்து, என்னுடைய புருஷன் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைகளாக்க வந்தான்னு போட்டிருக்கு இல்லையா, அதோடு நிற்கல அந்த வசனம், வந்தான் என்று கதறி அழுதாள். அந்த வசனத்தில் என்ன இருக்கணும், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ரை என்ற வார்த்தை இருக்குது, கதறி அழுதாள். அந்த வசனத்தை தமிழில் இருக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது, தீர்க்கதரிசியின் மனைவி வந்து அந்த நாசமாக போகிற பாவி செத்து தொலைச்சான், அதுவே நல்லதுங்கிற மாதிரி இருக்கும் தமிழில். அந்த உணர்வு சொல்லப்படல பாருங்களேன். என்ன சொல்கிறா வந்து, உம்முடைய அடியான் என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், என் பிள்ளைகளை அடிமைகளாக்க வந்தான், அவ்வளோதானே இருக்குது. ஆனால் அவள் அழுதாளா, இல்லை வருத்தப்பட்டாளா, இல்லை சந்தோஷப்பட்டாளா, ஒன்றுமே இல்லை பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது பட்னியாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படாமல் நடந்தீங்கன்னா அட்டூழியம் பண்ணி நிறைய காணிக்கை வாங்கியிருப்பான் அவன். ஐயா ஆமாம், ஏன் கடன் வாங்கி செத்தான்னா, அதனால பாருங்கள், அந்த அம்மா ஒன்றும் குறை சொல்ல பாருங்களேன். அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுங்களா, கடன் வாங்கினான்னு சொல்ல பாருங்களேன், கடன் கொடுத்தவனை திட்டாவா. அவள் யாரை சொல்கிறா தெரியுங்களா, அவள் என் புருஷன் கடன் வாங்கிட்டான்னு சொல்ல பாருங்களேன், கடன் கொடுத்தவன் என் வீட்டுக்காரன் கடன் வாங்கினான்னு சொல்ல பாருங்களேன். அப்படின்னு அவள் என்ன சொல்ல வரா தெரியுங்களா, அவன் கடன் வாங்கினது நியாயம்னு சொல்கிறா. அதில் அவள் என்ன சொல்லலை, இப்போ நம்ம சமுதாயத்தை எடுத்துட்டிங்கன்னா, கணவன் கடன் வாங்கி செத்து இப்போ அடிமைகளாக்க கடன்காரன் வந்து நின்னா அந்த அம்மா என்ன சொல்லும், கடன்கார பாவி, கடன் வாங்கி என்னையும் என் பிள்ளையும் தெருவில் விட்டு போட்டான்னு மண்ணவாரி போடும்ல. ஆனால் அவள் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னு சொன்னால் அவளுக்கு காரணத்தை சொல்கிறா. அவள், என் கணவன் யார், உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததுனால கடன் வாங்க வேண்டிய சூழலில் வாழ்ந்தோம். தீர்க்கதரிசி எங்கேயாவது கடனில் சாவாங்களா? உண்மையான தீர்க்கதரிசினா கடன் வாங்கி தான் சாவான், இல்லை அடிபட்டு சாவான், 2ல் 1 தான் சாகும் அவனுக்கு. உண்மையான தீர்க்கதரிசினா கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே சொன்னான்னு வச்சிங்களேன். வீட்டில் பார்த்து பாருங்கள், ஆமோஸை பாருங்கள், மீகாவை பாருங்கள், இந்த ஊரில் தீர்க்கதரிசினா கொன்னுடுவேன்வான். நீ இங்கே சொல்லாத, உங்கள் ஊருக்கு ஓடிப்போ, தெற்கே ஓடிப்போ, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் அப்பம் சாப்பிடு, இங்கே சாப்பிடாத. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, திரும்பி சொல்லுவான், என்னை சொல்லாத சொன்னல பாரு, உன் மனைவி இந்த ஊர்லேயே வேசியாவா, உன் பிள்ளைகள் உன் கண் முன்னால் வெட்டி கொல்லப்படுவான், நீ அசுத்தமான தேசத்தில் போய் சாவ, இதாண்டா உனக்கு கற்று சொல்லணும் போயிட்டே இருப்பான். பாட்டு ஆமோஸ் மாதிரி ஆள்கிட்ட வாயே கொடுக்கக்கூடாது, சரியா? சரி போகட்டும். அவன் சொல்லுவான் தெரியுங்களா, நான் யார் தெரியுமா,
காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன் மந்தைகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தபோது கர்த்தர் கூப்பிட்டு சொன்னார், நீ போய் சொல்லுதான்னு சொன்னார். சொன்னேன். எங்கள் அப்பனும் தீர்க்கதரிசி இல்லை, என் பாட்டனும் தீர்க்கதரிசி இல்லை, என் பிள்ளையும் தீர்க்கதரிசி கிடையாது. கர்த்தர் சொன்னேன், அவ்வளோதான்டா போயா. அப்போ தீர்க்கதரிசி உண்மையாக ஊழியம் செய்தால் அவனுக்கு என்ன கிடையாது, கண்டிப்பாக காணியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் கர்த்தர் சொன்னதை சொல்லுவான். அவன் போயிட்டு பாவம் பண்ணுறவனே மகனே கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கான்னு குடு படிக்க மாட்டான்ல, தலையில் தபலா வாசிக்க மாட்டான்ல, ஆள் மரியாதையாக கர்த்தர் சொன்னது சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். எவன் காசு கொடுப்பான்? சரி கவனிங்க, அவள் அழுதா. ஆனால் என்ன பண்ணல தெரியும், கண்ணீரில் மூழ்கிடலை. அந்த பெண்ணை யாராவது பார்த்து நீ போய் எலிசாட்ட சொல்லுன்னு சொன்னாங்களா? இல்லை யாராவது அவளை தூக்கி எடுத்தாங்களா? யாரும் தூக்கி எடுக்கலை. துக்கம் வந்தது, அடிமைத்தனம் வருகிறது, கடன் வருகிறது. ஆனால் அவளுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், இந்த கடனிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சிறையிலிருந்து என்னால் வெளியே வர முடியும்னு அவள் எழுந்தா. பார்த்துங்க, அதுதான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனோடு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, தாவீதின் மேல் கல்லெறிவதற்கு அவர்கள் தீர்மானித்து கொண்டார்கள். அது 1 சாமுவேல் 30:4 மிக அற்புதமான வசனம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் அழுவதற்கு பலமில்லாமல் போக மட்டும் அழுதாங்களாம். 1 சாமுவேல் 30:4, 5, 6. அதில் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது என்ன பண்ணுறான், அவன் மனுஷன் என்ன பண்ணுறான், அழுவதற்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, பலனே இல்லை, அந்த அளவுக்கு அழுதாங்களாம். அழும்போது அவனோட இருந்த மனுஷன் என்ன பேசிக்கிறாங்க, தாவீதை கல்லெறிஞ்சு கொன்னுடலான்டா. அப்போது வேறு சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒன்று உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நாம் வாழுகிற உலகம், குறிப்பாக ஆவிக்குரிய உலகம், நம்ம தூக்கி விடுற உலகம் இல்லை, தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குற உலகம். நீங்கள் நானும் எழுந்து வந்தால் சந்தோஷப்படாது, வயிறு எரியும். நீங்கள் நானும் விழுந்து போனான்னா ஏமாளின்னு கைத்தட்டி சிரிக்கும். அதுதான் அந்த ஆவிக்குரிய உலகம். உலகமாவது கொஞ்சமாவது பரிதாபப்படும். ஆவிக்குரிய உலகம் இருக்குத. நீங்கள் எப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு கிட்னியில் கேன்சர், சென்னையில் ஒரு ஊழியக்காரருக்கு கிட்னியில் கேன்சர், இப்போ இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவர் கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போது அதை கேள்விப்பட்டோன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் செத்தார்னா அவர் ஊழியெல்லாம் எனக்கு வரும்னார். எந்த அளவுக்கு ஈனமான புத்தி பாருங்களேன் நம்ம ஆளுக்கு. ஒரு ஊழியக்காரன் ஒரு உலகத்தில் வேலை செய்துட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்த மனுஷன், அவனுக்கு கிட்னியில் கேன்சர்னு சொன்னபோது என்ன முதல்ல வார்த்தை தெரியுங்களா, அவர் செத்துட்டாருன்னா அவர் ஊழியெல்லாம் எனக்கு வந்துடும். அப்படின்னா என்னைக்கு அண்ணன் சாவான் திண்ணை எண்ணெய் காலியாகனு காத்திருக்க கூட்டம் தானே. இதுதான் ஆவிக்குரிய உலகம். அதனால் ஒன்று உங்களுக்கு எனக்கும் தெரியணும், நம்ம தூக்கி விடுறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே இல்லை, நமக்குள்ள கர்த்தர் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். we can come up, நம்மால் எழுந்து வர முடியும். தாவீது நல்ல உதாரணம், இந்த பெண் ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாம் பார்த்தீங்களா என்ன பண்ணாதீங்களா, பணத்தை விட்டு எழுந்தான். அழுகை இருந்தது, இழப்பு இருந்தது, துக்கம் இருந்தது. 127 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு பெண் மரித்து போனால் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனைவி இல்லை, மனைவிக்கு மேலே அவனுக்கு அநேக பொறுப்புகளை நிறைவேற்றின ஒரு பெண், ஒரு விசுவாசத்தில் ஒரு போராளி என்று சொன்னேன் அன்னைக்கு. அப்படிப்பட்டவர் செத்த போது ஆபிரகாம் அழுதார். ஆனால் என்ன பண்ணல, கண்ணீரில் ஒன்று கரைஞ்சி வேணும், வெள்ளை கட்டியாக அது கரையிறதுக்கு தண்ணீரில் கரைந்து விடவில்லையே. என்ன பண்ணார், அவர் எழுந்திருந்தார். 3வது ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் மிக அந்த துக்கத்தின் பயணத்தில் ஒரு காரணம் என்ன, அழுகை என்பது விசுவாசத்துக்கு எதிரானது அல்ல. 2வது என்ன, அழலாம், ஆனால் என்ன செய்ய, கண்ணீரில் மூழ்கி விடக்கூடாது, பிரச்சனை எழுந்து வெளியே வரணும். 3வது என்ன தெரியுங்களா, நம்ம துக்கமாக இருக்கும்போது, நம்ம இழப்பில் இருக்கும்போது யாராவது இலவசமாக கொடுத்தால் வாங்கக்கூடாது. ஆமென். ஏன்னா அப்போ தான் வேணால் இலவசமாக கொடுக்க வருவான், ஐயோ பாவம். நமக்கு அப்போ என்ன தோணும் தெரியுங்களா, கொடுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவங்கள அனுப்புனார், இந்த கதைலாம் அப்போ தான் வரும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த இழப்பிலும் அவனுக்கு கொண்டு இருந்த ஒரு சுயமரியாதை இருந்தது. இலவசமாக நான் வாங்க மாட்டேன். என்ன தெரியுங்களா, நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது யாராவது ஒன்று கொடுத்தா வாங்கினீங்கன்னா கர்த்தர் கிருபை நாளை உங்களை கர்த்தர் உயர்த்துவார், அவன் சொல்லி காட்டுவான். சும்மா வந்துட்டானா, நான் அன்னைக்கு இல்லைன்னா அவன் அடுத்தல நின்றுப்பான், நான் இல்லைன்னா குடும்பத்தோடு போன இடம் புல்லு அப்படி சொல்லுவான். வந்து ஆபிரகாம் அழுதான், துக்கத்தில் இருந்தான், எழுந்தான் என்ன பண்ணான் தெரியுங்களா, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் வசனம். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார், 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. 4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும். ரொம்ப அற்புதமா கேட்கிறான் பாருங்களேன். இலவசமா கொடுன்னு கேட்கல, இரவலா கொடுன்னு கேட்கல, சொந்தமாக கொடு. அதான் ஆபிரகாம். அந்த துக்கத்திலும் அந்த அழுகையிலும் அந்த கண்ணீரிலும் கூட ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா, இலவசமாக வாங்கணும் தோணலை, இனாமாக கொடுங்க, இல்லை கொஞ்சம் அப்படி கொடுங்க, இரவலாக கொடுங்க, அப்புறமா நான் அப்படி கேட்கிறான், சொந்தமாக கொடு. வாசியம்மா.
அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகாபிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். என்ன பண்றான் பாருங்க, எங்களில் நீர் யாரு பிரதானம், எங்க பிரபுக்கள் இருக்காங்களே அவங்கள விட நீ யாரு பெரிய ஆள் எங்களுக்கு. அதுதான் என்ன கொடுக்குறாங்க, சாய்ஸஸ்ட் டூம். அவங்கள்ட்ட இருந்ததில் மிகச்சிறந்த கல்லறை. எதை கொடுக்குறாங்க, சாய்ஸஸ்ட் டூம். ஏன்னா நீங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையும் யார் மிகச்சிறந்தவன். ஆகவே உனக்கு என்ன கொடுக்கல, சாதாரண ஒரு கல்லறையை கொடுக்கல, சாய்ஸஸ்ட் டூம், சிறந்த கல்லறை. அதுதான் அவன் கொடுக்குறான், அவன் ஆஃபர் பண்ணுறான். அதுக்கு ஆபிரகாம் பதில பாருங்க, 7 முதல் 9 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய தேசத்திற்கு வந்தனம் செய்து, என்ன சொல்றான் பாருங்களேன், அதாவது அவன் கொடுக்கறத மறுப்பதற்கு அதான் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அதெல்லாம் வேணாம் பா அப்படி சொல்லலை. என்ன பண்ணுறாதுங்களா, வந்தனம் பண்ணுறான். எல்லாருக்கும் என்ன பண்ணுறான்னா சல்யூட் பண்ணுறான். அது ஒன்றை நாம் வாங்க மறுக்கும்போது நமக்கு என்ன தோணுதுங்களா, போடா எழுத்துன்னு போடா அப்படி தான் சொல்ல தோணும். ஏன்னா தென்னாவட்டில் இருக்கோம்ல, இவன் நீன்னா கொடுக்குறது நான் என்ன, அப்படி இல்லை. என்ன பண்ணுறாதுங்களா, பணிவோடு தன்னை தாழ்த்து சொல்கிறான். ஏன்னா வேண்டாம் என்று மறுப்பதற்கும், இப்போ ஆயுத பூஜைக்கு கொழுக்கட்டை கொடுத்து அனுப்புவாங்கல்ல, இல்லை ஸ்வீட் கொடுத்து சுண்டெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, என்ன பண்ண எடுத்துகிட்டு போடா, கல்லுக்கும் மண்ணுக்கும் படிச்சுட்டு ஏன் கொடுத்தேன் நானே ஏமாடி போடா அப்படி திட்டக்கூடாது. அதை கூட எப்படி தான் மறுக்கணும், பொலைட். ஏன்னா அது நமக்கு வேண்டாம், அவன் நமக்கு வேணும். அவன் கொடுப்பது நமக்கு வேண்டாம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அது நமக்கு வேண்டும். அதனால ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சிடக்கூடாது. அவனை மறுப்பதற்கும் என்ன இருக்குது, தேசவே. எங்கள் வீடு கட்டி நாங்கள் முதல் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறோம். போகும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர ஒரு நல்ல ஃபேமிலி ஒன்று இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட ரொம்ப அன்பு பாராட்டினாங்க. அதாவது தீவிரமான ஹிந்து. இப்போ எங்கள் வீட்டு எதிர உங்கள் கோயிலை கட்டி வச்சுருக்காளுங்க. அவன் என்ன பண்ணான்னா ரொம்ப அன்பாக எங்கள்கிட்ட பழகுனாங்க. நாங்கள் போன அந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்தது. என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய தட்டு, அதை நிறைய வச்சு ஒரு பெரிய வாழையில போட்டு மூடி, அந்த அம்மா வீட்டில் உள்ளவங்க பெரிய அந்த அம்மா அது கொண்டு வந்தது வீட்டுக்கு வந்தோடனே. அப்போ எங்கள் அக்கா இருந்தாங்க, என்ன மதனில் அந்த அக்கா. எங்கள் அக்கா என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு, சீ எடுத்துகிட்டு போவதில்லை வெளியே அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா வாசப்படி ஏறவோ இல்லை, இவங்களுக்கு கோபம் வந்துட்டு, இப்போ விக்கிரகத்தை படைத்தது எங்கள் வீட்டில் கொண்டு வரையா, பாப்பா வெளியேன்ட்டாங்க. அந்த அம்மா அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. அதுக்கு ஒன்றும் அப்படியே நின்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு, இல்லை வாங்கம்மா அப்படின்னு. ஏன் உங்கள் அக்கா அப்படி திட்டினாங்க என்ன? இல்லை நீங்கள் வாங்க உள்ள உட்காந்தாங்க. உட்காந்துட்டு சொன்னாங்க, ஏன்னு சீன்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக திட்டாங்க அவங்க. ஒரு பெரிய எங்கள் அக்கா விட பெரியவங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு அது சாப்பிடக்கூடாது, அவங்க அந்த ஏதோ வேகத்தை சொல்லிட்டாங்க, மன்னிச்சுக்குங்க, இதை எடுத்துக்கூடாது. நான் இதை கொண்டு வந்துட்டேன், எல்லோரும் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ திருப்பி கொண்டு போனால் எனக்கு கேவலமாக இருக்குமே. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போங்க, பின்னாடி நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு அப்படின்னு. அந்த அம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நானே எடுத்துகிட்டு போயிடுறேன். என்ன சரிங்களா, ஒரு என்மிட்டி, ஒரு பகை வந்துடும் மனசுக்குள்ளே. நான் அசோக் லைனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு மேலேருந்து ஒரு அதிகாரி, அவர் வியாசபாடியில் அசோக் லைன் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது, அதில் அவர் இருந்தார். அவர் வீட்டுக்கு எதிர ஒரு சிபிஎம் பிலியர் ஃபேமிலி இருந்தது. இவருக்கு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு, ஒரு பையன். அந்த பையன் அவ்வளோ செல்லம் இருக்குது. இந்த பையன் அந்த குவார்ட்டர்ஸில் எல்லாருக்குமே பெற்று, அந்த ஏற்ற வீட்டில் சிபிஎம் ஃபேமிலியிலே ரொம்ப க்ளோஸ். இந்த பையன் ஒரு 5-6 வயசு இருக்கும். இவங்க வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட தட்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கு தான் பார்த்தோன்னா ரத்தம்லாம் கொதிச்சிரும்ல, ரத்தம் உடம்புல இல்லைன்னா கூட கொதிக்கும் நம்மளுக்கு. என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு உடனே நேரம் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டாங்க. குழந்தைக்கு என்ன தெரியும், அது என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே நின்றுட்டு இருந்தது, போகலை. அவளுக்கு குழந்தைக்கு இப்போ வெக்கம், கொண்டு திருப்பி கொண்டு போகணுமே. அப்படி நின்ன போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய மெதுவாக கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே தள்ளிட்டு கேட்டை மூட்டாங்க. அந்த வெளியே தள்ளினதில் குழந்தை கொஞ்சம் தடுமாறி தட்டை கீழே போட்டுச்சு. என்ன பண்ணானா, குழந்தை அழுதுகிட்டே தட்டை இங்கே போட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனேன். ஜஸ்ட் எடுத்த வீடு. அவர் அங்கேருந்து பார்த்தாரு, குழந்தை அழுதுட்டு வருது, தட்டு கீழே கிடக்குது. பயங்கர ஒரு பெரிய கத்தியை தூக்கிட்டான் வெட்டுறதுக்கு. என் குழந்தை நீ எப்படா தள்ளுவ, அவ்வளோதான் அடிக்க. நான் தள்ளலை, நான் வெளியே தானே, தட்டு எப்படா கீழே விழுந்தது, அவ்வளோதான். அந்த ஆளுங்க வரலன்னா நீ கண்டிப்பாக துணிந்துட்டா வெட்டி போட்டிருப்பான் ஆளு. அவர் சொன்னார், ஆனால் அவருக்கு கொஞ்சமாக சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்த கம்மலில் சொன்னார், உங்கெல்லாம் வெறியனுங்க நீங்கள்லாம், இனிமேல் என்கிட்ட இயேசு பற்றி சொன்னேன்னா உனக்கும் அதே தாயா அப்படின்னாரு. என்ன ஆகுதுங்களா, ஒரு வழியை மூடிடுறோம்ல. மறுப்பதற்கும் ஒரு மறுக்கணும் கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் தெர் இஸ் அ வே. ஒன்று தெரியுங்களா, வாக்குவாதத்தை வென்று விடலாம், ஆனால் ஆத்மாவை இழந்துருவோம்.
ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், என் வேறு தான் சிறந்தது, அது உண்மைதான். வாக்குவாதம் பண்ணி அவனுக்கு அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியலன்னு என்ன வந்துடுங்களா, தோற்று போயிடுவான், மனசுக்குள்ளே கருவிப்பான், மகனை நீ எங்கே மாட்டுவேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. அதனால் தோற்று போகிறதுல தப்பு இல்லை, நமக்கு ஆத்மா கிடைக்க தான் முக்கியம். ஆபிரகாம் இதை எவ்வளோ அழகாக பண்ணுறார் பாருங்களேன். வாசிமா அப்போ 7ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எண்ணப்பட்ட குகை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்லறையை செலக்ட் பண்ணிட்டார். நம்ம ஆளு போல் கீழ்ப்பால் கார்டன் நம்ம அப்பப்போ இப்போ ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி ஆபிரகாம் மைண்டில் அப்போ ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. சாரா என்னைக்காவது மண்டை போட்டால் எங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும், ஏற்கனவே பிளானில் தான் இருந்திருக்கார் தலைவர். என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த இடத்த கொடுக்குறேன்னா கொடு. அவன் என்ன செய்கிறான், முதல்ல அவனுக்கு செய்தது சிறந்த கல்லறையை கொடுத்த போது அவன் வாங்கலை. எதை கேட்குறான் புரியுதா உங்களுக்கு? சிறந்த கல்லறையை கொடுக்குறாங்க. ஆபிரகாமுக்கு எது வேண்டாம், சிறந்த கல்லறை வேண்டாம், இந்த பர்டிகுலர் கல்லறை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆபிரகாம் ஒரு காரணம் இருக்குது அதுக்கு. அடுத்தது 2வது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன, சாய்ஸஸ் டோம். 2வது என்ன பண்ணுறான், 12ஆம் வசனம் வாசிக்குமா. அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். என்ன சொன்னா, இலவசமாக கொடுக்குறேன். 2வது முதல்ல சிறந்த கல்லறையை கொடுக்குறேன்னா, அப்புறம் என்ன சொல்கிறான், காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா, உனக்கு என்ன செய்கிறது, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக தரேன். நமக்கு எவனாவது 2 சென்ட் இடம் இலவசமாக தரேன்னா பரலோகமே கீழே வந்த மாதிரி குதிப்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தர் வாசலை திறந்தார். அந்த ஆபிரகாம் உள்ள கொஞ்சம் உணர்வு நமக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். ஆலயம் கட்டுறேன் பேர் வெளியே இலவசமாக கொடுத்தானே வாங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், துட்டு கொடுத்து வாங்குறேன்யா, எவ்வளோ காசு சொல்லு வாங்குறேன், அவ்வளோதான். இலவசமாக கொடுக்குறான் கர்த்தர் அல்லேலூயா போட்டு வாங்கிடாதீங்க, நாளைக்கு அதில் ஏதாவது ஒன்று பைண்டிங் இருக்கும். அதில் ஆபிரகாமுக்கு 2வது என்ன கொடுக்கப்படுது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒன்று அவன் செலக்ட் பண்ணி கொடுத்தான், ஆபிரகாமோட வாங்கலை. ரெண்டாவது ஆபிரகாம் கேட்டது எப்படி கொடுக்குறான், அதானே வேணும், ஏமோருக்கு தானே வேணும், மக்பேலா தானே எடுத்துக்கோ. காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயா, இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிற பதிலை பாருங்கள், 13ஆம் வசனம். தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். எல்லா கதிரை பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு எப்போ இருக்கணும், இலவசம் என்று எந்த காலத்திலையும் யாருக்கும் வாங்காதீங்க. யாரையும் இலவசமாய் வாங்காதீங்க. கர்த்தர் நமக்கு ஏராளமாய் கொடுக்க காத்திருக்கிறார். இலவசம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிய கூட்டத்துக்கு வரணும்னா கூட இலவசம் என்ன கொடுக்கான்னு தான் பார்க்குறாங்க ஆளுங்க. ஒரு ஊழிய செமினார்னு சொன்னால் முதல்ல கேட்டுறான், என்னென்ன தில்லு முள்ளெல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா. இதே குயின்ஸ்லாண்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் என் லைஃப்பில் செய்த பெரிய தப்போன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான், அந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் போனதே அதுதான். கூட்டத்துக்கு கலந்துக்கு போகலை, ரொம்ப கட்டாயப்படுத்தி வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்களே அப்படின்னு தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே அந்த 3ஆவது நாள் முடியும் போது மத்தியானத்தோடு முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ராத்திரி வரைக்கும் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருந்ததால் மத்தியானம் கிளம்பி நானே ஓய்வு கிளம்பி போயிட்டோம். போன பிறகு எனக்கு காதில் ஒரு செய்தி வந்தது. அந்த வரவங்களுக்கு ட்ராவலிங் கொடுப்பாங்க இல்லையா, வந்து போகிற ஊழியர்கள் ட்ராவலிங் கொடுக்குறாங்க தெரியுங்களா. ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணான்னா, ஒருத்தர் வந்துட்டு 3ஆவது நாள் மாத்திரம் அவர் சபையிலேருந்து ஒரு 15-20 வர வச்சு ஊழியக்காரன்னு சொல்லி பேரை கொடுத்து, ஒழுங்கான ஊழியக்காரன் வந்திருக்கான் தெரியுங்களா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய ட்ராவலிங்கை இவங்களே முதல்ல வாங்கிட்டு போய்ட்டுறாங்க ஆளுங்க. அந்த டோக்கன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போயிட்டாங்க. உண்மையாக வந்து அங்கே இருந்தாங்க தெரியுங்களா, 3 நாள் தங்கியிருந்து செமினார் அட்டன் பண்ணாங்களே, அவங்க போன போது டோக்கன்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, இவ்வளோ டோக்கன் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், இனிமேல் எங்களுக்கு கொடுக்க முடியாது. உண்மையாக வந்தவன் காசு இல்லாமல் போயிருக்கிறான். ஆளை கூட்டிகிட்டு வந்து எந்த அளவுக்கு தில்லு முள்ளு பாருங்களேன். ஈனம் மானம் சூடு சொர்ணம் ஒன்றும் கிடையாது. ஒரு பை கொடுப்பான் தெரியுங்களா, அந்த பைக்கு என்னென்ன பாடுபடுறாங்க. ஏன்னா பை கடையாக வைக்க போகிற, வீட்டில் போனால் அத்தனை அட்ரஸ்லேயும் பை இருக்குது. வீட்டில் எத்தனை செமினார் போனாங்களோ அத்தனை பை, என்ன பேக் கடையாக வைக்க போகிறேனே, கேவலம் ஈனம். இந்த ஆபிரகாமில் வந்து உணர்வுலாம் கொஞ்சம் வரணும். தந்தைன்னு சொல்கிறோமே, அவன் அழும்போது கூட எவ்வளோ தெளிவாக இருக்கிறான் பாருங்களேன். இலவசமாய் கொடுத்த போது என்ன பண்ணுறான், அவனை கொடுக்க மனதுன்னா பொறுமான விலையை நீ வாங்கிட்டு கொடுத்தவரை, எனக்கு இலவசம் வேண்டாம்.
சரி, மூன்றாவதாக என்று சொல்லுகிறேன். 14-15 வாசிங்கம்மா. அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். அவன் திருட்டு என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்க. உனக்கு எனக்கு என்னையா விலை, சும்மா எடுத்துக்கோன்னு சொன்னவன் ஆபிரகாம் காசு தான் அவன் கொடுப்பண்ணு டக்குன்னு விலையை சொல்கிறான் பாருங்களேன். ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான் மண்டியில். அவன் மூளையில் என்ன இருக்குது, ஆபிரகாமுக்கு இலவசமாக கொடுத்து எவ்வளோ போயிடும், 400 சேக்கல்னு சொல்கிறான் இல்லையா. அந்த 400 சேக்கல் என்பதுக்கு வேதப்படி நீங்கள் கணிப்பண்ணதுங்களா 10 times ஹையர் ஆகுது. அன்றைக்கு அந்த இடத்துக்கு எவ்வளோ விலைன்னா 40 சேக்கல் தான் விலையாம் அதுக்கு. ஆனால் எவ்வளோ சொல்கிறான் தெரியுங்களா, 10 மடங்கு அதிகம் சொல்லியிருக்கிறான். 400 சேக்கல் சொல்கிறானே, அது எவ்வளோன்னு சொன்னால் 10 times ஹையர். அதாவது எப்படின்னா, நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி, நம்ம தேவையை பயன்படுத்தி, நெருக்கத்தை பயன்படுத்தி என்ன பண்ணாதுங்களா, அதுக்கான சார் ஃப்ரீயாக தரேன் சார்னு சொல்லிவிட்டு வேறு ஒன்றில் தலையை வச்சு தலையில் கட்டிடுவான். சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றை இலவசமாக கொடுத்துட்டு இதை சேர்த்து வேறு ஒன்றில் வச்சுருப்பான். இப்போ நம்மளால் அட்வர்டைஸ் பண்ணி இல்லையா, ஒரு சாரி வாங்கினால் 3 இலவசம் சொல்கிறான் இல்லையா. ஆக்சுவலாக 5 சாரி விலை ஒன்றிலே இருக்கும். 5 சாரி விலையை ஒன்றில் வச்சுட்டு கூட 3 இலவசம். நம்மால் எதை பார்ப்பான், இலவசத்தை பார்ப்பானே தவிர அந்த ஒரு சாரிக்கு 5 சாரி விலை வச்சுருப்பான் அவன். எந்த டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறான் தெரியுங்களா, 30% 40% எல்லாம் திருட்டு வேலை. என்னென்னா விலையை ரைஸ் பண்ணி தான் குறைக்கிறானே தவிர, சில கடையில் பாருங்கள் ரைஸ் பண்ணவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான். அவ்வளோதான், வேணா வாங்கிட்டு வேணா போ. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறானே, ஒன்று உதவாக்குற பொருளாக இருக்கும், தள்ளி விடுறதுக்காக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா, விலையை ஏற்றி. நமக்கு எப்போவுமே பார்கெயின் பண்ணால் ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. 300 ரூபான்னு சொல்லி 120 ரூபாய்க்கு வாங்கினான்னா நம்மளே தோலை தட்டிப்பான். சூப்பர்ரா, கில்லாடி, கிங்குடாடி எப்படி சொல்லி போகல நாம. அதுதான் நம்ம புத்தி. அவன் 120 முதல்ல சொன்னால் வாங்க மாட்டாது. 300 சொல்லி 120ன்னா என்ன பண்ணுவான், அப்போது சரி, இப்போ நம்ம திறமையாக பார்கெயின் பண்ணிட்டோம். பைபிளில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொள்ளுகிறவன் நல்லதல்ல என்பான், கொண்ட பின்பு மெச்சிக்கொள்ளுவான்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில். 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 20:14 நீதிமொழிகள் 20:14. நீதிமொழிகள் 20:14 வாசிங்க. கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். இதுதான் பார்கெயினுக்கு கத்த. எந்த வசனத்தை ஒரு நாள் என்று பேசின போது அன்றைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். பார்கெயினின் மேல் வேண்டாம், நம்ம கட்டுப்படினா வாங்குவோம், இல்லைன்னா அப்பா என்னை விட்டுறியா, நமக்கு இது விலை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு இடத்த காலி பண்ணிடணும். எனக்கு முதல் அந்த ரட்சிக்கப்படும் முன்னாடி பழக்கம் என்னென்னா, பர்மா பசாரில் அடாவடியாக விலை கேட்குறது எனக்கு வேலையே. யார் வந்தாலும் எலக்ட்ரானிக் குடிச்சோம்மா, யார் வந்தாலும் அகஸ்டின் வா போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஜாலி அதில். ஆமாம், அவன் திட்டுவான், இல்லை பாயா நீ கொடுத்தான்னு வந்து குடியா, அப்படி தான் அடாவடி தான். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கு பார்கெயின் பண்ணது டோட்டலாக நிறுத்திட்டேன். எந்த பொருள், அது கத்திரிக்காய் இருந்தாலும் சரி தான், இல்லை அது காராக இருந்தாலும் சரி தான், போய் வாங்கும்போது அவன் விலை சொன்னான் இல்லையா, எனக்கு கட்டுப்படியாக நான் வாங்குவேன், இல்லைன்னா ஐயா நான் வரையான்னு கிளம்பிடுவேன். ஒரே ₹1 கூட நான் பார்கெயின் பண்ணுறதே கிடையாது. இப்போ கடந்த 27 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்கெயின் பண்ணவே மாட்டேன். அவன் என்ன சொல்கிறானோ வாங்கிட்டு போய். என் ஒய்ஃப் பார்கெயின் பண்ணால் கூட அவளை கையை பிடிச்சி இழுத்து போயிட்டேன், வேண்டாவா போகலாம், சரி போகட்டும். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறான், ஒரு 10 மடங்கு அதிகமான ஒரு விலையை சொல்லுகிறான். சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, உமக்கு எனக்கும் என்னன்னு வர சொல்ல. மறுபடியும் வாசிங்க 14-15 வசனம். ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம். நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இன்ஸ்டால்மெண்ட்லையும் வாங்கலை, கடன்லையும் வாங்கலை. பைசலான் காசு கொடுத்து தான் வாங்கினான் ஆபிரகாம். அதுக்கு என்ன, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், ஒரு 6 மாதம் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லலை. என்ன பண்ணுறாங்களா, அப்போவே வர்த்தகரிடத்தில் சொல்லுமான இன்டர்நேஷ்னல் காயின். என்ன எதை கொடுக்குறான்னு தெரியுங்களா, லோக்கலில் போகிற காயின் அல்ல, நம்ம பண்ணோன்னா டாலர், என் இல்லைன்னா இந்த சொல்கிறாங்களே ஈரோலாம் சொல்கிறானே, அவன் கொடுக்குற பணம் இது இந்தியன் மணி மாதிரி எதை கொடுக்குறான், உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் செல்லுகின்ற வர்த்தகரிடத்தில் சொல்லுகின்ற அந்த வெள்ளியை நிறுத்து கொடுக்கான்னு போட்டிருக்குது. அது என்னென்னா யூனிவர்சல் காயின். அது எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு நாணயத்தை என்ன பண்ணுறான், நிறுத்து கொடுத்து விட்டு தான் இதை எடுத்துக்கொண்டான், நிலத்தை வாங்கி கொண்டான். அப்புறம் ஆபிரகாம் 3 காரியங்களை கவனிக்கணும். ஒன்று, அவன் அழுகிறான், ஆனால் என்ன பண்ணலை, அழுகை என்பது அவிசுவாசம் அல்ல. 2வது, அவன் துக்கத்திலும் என்ன பண்ணுறான், மூழ்கி விடாமல் அது எழுந்திருந்தான். 3வதாக, இலவசமுக்கும் போகலை, பார்கெயினிங்கும் போகலை. அவன் பேரமும் பேசலை, அதே நேரத்தில் இலவசமாகவும் கேட்கலை, கடனுக்கும் கேட்கலை, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வாங்கலை.
என்ன பண்ணிட்டான்? இன்றைக்கி நிறைய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனில் வாங்குறாங்க, இன்னும் சபையை கட்டுறாங்க. அது அவங்களுடைய தரிசனம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை நியாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்கிறது கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னது மாறாதது தானே. உங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் கடன் வாங்குறதுக்கு. கடன் வாங்கி காரை வாங்குறது, சபையை கட்டுறது, இடத்த வாங்குறது சொல்லலாம். அப்படி பார்த்தா நான் ஒன்றும் ஊழியமே பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்கள்ட்ட விருப்பம். ஆனால் அது நியாயப்படுத்த, ஏன்னா வசனம் அப்படி சொல்லலை. கடன் வாங்கி சபையை கட்ட நீங்கள் சொன்னாரா? கேட்டான்னு சொல்லுவாங்க, நீ காசுக்காரன்ட்ட போடுன்னு போட்டிருக்கல, அதனால் நீ காசுக்காரன்ட்ட வாங்கினா சொன்னார், போடத்தானே சொன்னார், வாங்க சொல்லலைல்ல. பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, சொன்னார்ல காசுக்காரன்ட்ட போய் கொடு, நான் வட்டியை வாங்கிப்பேன்னு சொன்னார்ல. ஏன்னா ஏசுனா மார்வாடி கடை நடத்துகிறார்ல. அதனால் இவங்கெல்லாம் யாருன்னா அவருக்கு ஏஜென்ட் இவங்கெல்லாம். அப்படியே அர்த்தம் அதுக்கு. அதாவது என்னால் முடியலைங்கிறது வேறு. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? வேத வசனத்தை எனக்கு ஏற்ற மாதிரி நியாயப்படுத்தக்கூடாது. எனக்கு முடியலை, கடன் வாங்க முடியலை, இல்லை கடன் வாங்கினா தான் ஒரு கார் வாங்கணும்னு சொன்னால் நான் பாட்டு கடன் வாங்கினா ஏசுனா கொடுப்பாரு, நான் செத்த அன்றைக்கி பெட்டி தூக்கிட்டு போகிறது கொடுப்பாருன்னு சொன்னால் அன்னைக்கு கொடுப்பாருன்னா அவர் கிருபை கொடுத்துட்டு போட்டோம். அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு முறை ஒரு இடத்துல கடன் வாங்காருன்னா எனக்கு கொஞ்சம் கொழுப்பு தான். எனக்கு நான் என்ன பேசுவேன்னா, இஃப் யூ பை இன் இன்ஸ்டால்மெண்ட் யூ வில் டை இன் இன்ஸ்டால்மெண்ட் பிரசங்கம் பண்ணுவேன். தவணை முறையில் வாங்கினேன்னா தவணை முறையில் சாவேன்னு பிரசங்கம் பண்ணுவேன் நான். ஒருத்தனுக்கு கோவம் வந்துட்டு சொன்னார், உன் பேச்ச கேட்டால் உருப்பட முடியாது, பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்கணும், கடன் வாங்கி வீடு வாங்காதுன்றாரு, கடன் வாங்கி ஃபர்னிச்சர் வாங்காதுன்னு, கடன் வாங்கி வாஷிங் மிஷின் வாங்காதுன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், எல்லாம் என் வீட்டில் இருக்குது பாரு, நான் கடன் வாங்கலை, நான் ஒன்றும் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கல, எனக்கு ஒரு வீடு இருக்குது, என்கிட்டையும் வாஷிங் மிஷின் இருக்குது, எங்கிட்டையும் கார் இருக்குது, என்கிட்டையும் வண்டி இருக்குது, பாரு, ஒரே ₹1 கூட யார்ட்டையும் கடன் வாங்கலை. எங்கள் அப்பா பாட்டை யாரும் சொத்தும் சேர்த்து வைக்கலை, இல்லை எங்கள் தாத்தா பாட்டை எவனும் ஊழியம் செய்து மூட்டையை கட்டி வைக்கல, ஒன்றும் இல்லை. இயேசு மாத்திரமே என்னுடைய மூலதனம், இயேசு மாத்திரமே எனக்கு எல்லாம். எனக்கு செய்யணும், ஏன் உனக்கு செய்ய முடியாது? யாருக்கும் செய்வார் ஆண்டவர். என்ன வேணும் தெரியுங்களா? அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த ஒரு உணர்வு வேண்டும். என்ன வேண்டும்? நான் கடன் வாங்க மாட்டேன், ஏன்னா என் ஆண்டவர் கொடுக்க இருக்கும்போது நான் ஏன் வாங்கணும்? ஆபிரகாம் ஒரு நல்ல உணர்வு. என்ன பண்ணதுங்களா? ஒரு உயர்ந்த விலை தான், ஒரு ஹை காஸ்ட், அதாவது ஒரு மிக 10 மடங்கு அதிக விலை. ஆபிரகாம் பார்கெயின் பண்ணவே இல்லை, பேரம் பேசவே இல்லை. துக்கத்தை பயன்படுத்தி என்னை ஏமாத்துறையாடா அப்படின்னு கேட்கல. என்ன பண்ணுறான்? அவனும் ஏமாளி இல்லை, ஆபிரகாம் தெரியாதவன் இல்லை. சரி, அவனுக்கு எடுத்துகிட்டு போ, அதை எளிதாக கொடுக்குறான் பாருங்களேன். ஒன்று அவன் குறைஞ்சி போயிடவே இல்லை ஆபிரகாம். அப்போ அந்த அழுகிற அந்த பரதேச ஆபிரகாமில் இந்த 3 காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று நாம் கவனித்தோம், அவன் என்ன செய்யலை? துக்கத்தில் அழுதான், அவிசுவாசம் அல்ல. 2வது என்ன பண்ணான்? அவன் துக்கத்தில் மூழ்கி விடவில்லை, அவனே எழுந்து வந்தான். 3வது கடனுக்கு என்ன பண்ணுற? இலவசத்துக்கோ கடனுக்கு அவன் போகலை. இன்றைக்கும் பாருங்களேன், இலவசம் அந்த தண்ணீர் இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இருக்கும்போது அந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்கல்ல, தண்ணியே வராத இடத்துக்கெல்லாம் 2000 ரூபா கொடுத்தாங்க வீட்டுக்கு. ஊழியர்களும் வாங்கினார்கள், விசுவாசியும் வாங்கினாங்க. யாராவது வேணான்னு சொன்னோமா? கேட்டால் என்ன? நம்மளாவே கேட்டோம், அவங்கள கொடுத்தாங்க. அதான் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம துட்டு தானே அவன் வீட்டு துட்டா கொடுக்குறான், நம்ம வரி பணத்தை தானே திருப்பி தரான். அப்போ நமக்கு நிறைய காரணம் இருக்குது. ஓசிவாங்க, தாத்தா டிவி கொடுத்தாரா? யாராவது வேணான்னு சொன்னோமா? வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய சார் தான் இருக்குது இல்லை, ஒரு குட்டி சார் தான் அவனுக்கு குட்டி வேணும் வாங்கி வச்சோமே. அப்போ அது வேணான்னு சொல்ல நமக்கு மனசு வரல. இலவசம் வர்றது ஏன் விடுவானே? ஆமாம், இப்போ கிரைண்டர் மிக்ஸி அடுத்தது வருது. இப்போ சரியா, கிரைண்டர் மிக்ஸி வருது, அதை வாங்கிப்போம். கடலூரில் புயல் அடித்தா எங்கே வேணும் நமக்கு? மண்ணூர்பேட்டில் கூட நமக்கு என்ன வேணும்? விலை நிவாரண நிதி குடியா அப்படின்னு சண்டை போடணும். நம்ம இலவசம் சொன்னால் ஆவிக்குரிய உலகம். ஒன்று தெரியுங்களா? எதை இலவசமாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. இலவசமாய் கொடுத்தா இந்த கிடியன் அந்த இன்டர்நேஷ்னல் கொடுக்குறாங்களே, அது படுற பாடை பார்த்துருக்கீங்களா? வேர்க்கடலை மடிக்கிற பொட்டலமாக யூஸ் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டை கடையில் எதுக்கு யூஸ் பண்ணுறானுங்க? ஒரு 100 புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் எடைக்கு போட்டதே துட்டை வாங்கிட்டு போய்ட்றான். அவன் கிழிச்சு ஒவ்வொன்றா வேர்க்கடலை பொட்டலாம் மடித்து கொடுத்துன்னு உட்காந்துருக்கான். ஒரு கடையில் புளி மடிக்கிறதுக்கு அந்த பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறான்? அது ரொம்ப ஈஸியாக இருக்குமா புளி மடிக்கிறதுக்கு. பேப்பர் எடுத்துகிட்டு புளியை வச்சுட்டு அப்படி நசுக்குனா ஒட்டிக்குமா. பேப்பர் நல்லா இருக்குல்ல, அழகாக ஒட்டிக்குமா. அதுக்கு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்லையா. புளியை தூக்கி நடுவில் வச்சு இப்படின்னா ஒட்டிக்குமா, அவ்வளோதான். எத்தனை தியாகத்தோடு எவ்வளோ கத்துடைய பிள்ளைங்க கொடுக்குற பணம் அது எப்படி போகுது? ஏன்னா இலவசம், அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அதே ஒரு 5 ரூபா கொடுக்கட்டும், ஒரு புதிய ஏற்பாடு இல்லை, ஒரு சுவிசேஷம் கொடுத்தா கூட அவன் 2 ரூபா வாங்கிட்டு கொடுங்க, அப்போ தான் ஒழுங்காக வீட்டில் வச்சுருப்பான். படிக்கிறானோ இல்லை, வீட்டில் வச்சுருப்பான். இலவசமாக கொடுத்தீங்கன்னா வாங்கி அதை வீணடிப்பான். சரி, நான் ஜெபம் பண்ணலாம். நாம் ஜெபிப்போம், கதை நோக்கி பார்ப்போம். ஒன்று,
இந்த கண்ணீரின் பயணத்தில் முதலாவது பாடம் என்ன? அழுகின்ற ஆபிரகாம், ஏப்ரஹாம் த மோனர். ரெண்டாவது பரதேசி ஆபிரகாம், ஏப்ரஹாம் த சோஜானர். இந்த பரதேசியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். ஒன்று, அழுகை என்பது அவிசுவாசம் அல்ல. ரெண்டாவது, அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி ஒன்றை மாத்திரம் மறக்கக்கூடாது. நான் யார்? சொந்தக்காரன் அல்ல, பரதேசி. ஆபிரகாம் அதை மறக்கவே இல்லை. தொடக்கத்திலும் ஒரு பரதேசி என்று எண்ணினார், முடிவிலும் என்ன தான் சொல்கிறாரு? நான் பரதேசி தான்ப்பா. அடுத்தது அனுபவி போட்டிருக்குது, துக்கத்தில் மூழ்கி விடவில்லை, அவர் எழுந்திருந்தார். மூன்றாவதாக, அந்த துக்கத்திலும் அவன் என்ன செய்யலை? இலவசத்துக்கு போகலை. இல்லைன்னா யாராவது இரவலாக கொடுத்தான், ஒன்றுக்கும் போகலை. வேணாம்ப்பா, எனக்குன்னு தனியாக ஒன்று வேண்டும். ஜெபம் பண்ணலாமா?